தமிழ்நாடு அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் பள்ளிக் கல்வித்துறைக்கு 48,534 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் பள்ளிக் கல்வித்துறைக்கு 48,534 கோடியும் உயர்கல்வித்துறைக்கு 8,505 கோடியும் ஒதுக்கப்பட்டிருப்பதாக அறிவித்தார். நகராட்சி நிர்வாகத்துறைக்கு 28,827 கோடி ரூபாயும் ஊரக வளர்ச்சித்துறைக்கு 28,687 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 22,090 கோடி ரூபாயும் எரிசக்தி துறைக்கு 18,091 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறைக்கு 13,062 கோடியும் நீர்வளத்துறைக்கு 10,076 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நெடுஞ்சாலை சிறு துறைமுகங்கள் துறைக்கு 21,132 கோடி ரூபாயும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்கு 1,943 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு 17,088 கோடி ரூபாயும் சமூக நலத்திட்டங்களுக்கு 5,463 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறைக்கு 718 கோடி ரூபாயும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1,471 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு 1,634 கோடி ரூபாயும் ஆதிதிராவிடர் நலத்துறைக்கு 3,934 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார். தொழிலாளர் நலத்துறைக்கு 1,996 கோடியும் சுற்றுலாத்துறைக்கு 1,394 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.